11 மணிக்கு ஆரம்பமாகும். 1 மணிக்குள் என்ன செய்வோம், முடித்து விடுவோம். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அதாவது இன்னும் நிறைய ஆத்துமாக்களை இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் என்ன ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. அதனால ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த வாரத்திலே ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். போன வாரத்திலே ஒரு சபை எப்படி இருக்கணும், சபையினுடைய போதகர் எப்படி இருக்கணும் சொல்லி பார்த்தோம். அதே போல இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 314 யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடனே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினமும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானமே போதும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். யாக்கோபு அதாவது ஊழியக்காரர்களையும் சபையும் பத்தி பேசினார். இப்ப அந்த சபையில இருக்கிற ஜனங்களை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்களில் நல்லா கவனிக்க, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரை ஏற்றிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஒருவேளை ஒரு சில நாளா இருக்கலாம், சில வருஷமா இருக்கலாம், இல்ல பல வருடமா கூட இருக்கலாம். இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் அனைவருக்கு இல்ல. பல வருஷமா என்ன செய்யறோம்? ஆலயத்துக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்முடைய பிரச்சனைகள் என்ன? பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லை. நமக்கு நல்லது நடக்கல. அல்லேலூயா. நமக்கு ஒரே கெட்டதாக நடக்குது. நாமும் ஆலயத்துக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுறோம், எல்லாம் செய்யறோம். எத்தனையோ வருஷ கணக்கா நம்ம செய்யறோம். இன்னும் சொல்ல போனா பரம்பரை கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. நம்ம பரம்பரையாய் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் என்று கூட சொல்லுவாங்க. ஆனாலும் நல்லது வீட்டுல நடக்க மாட்டேங்குது. குடும்பத்துல நல்லது நடக்கல. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க முடியும். ஆனா தவறாம என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிறோம். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. ஆலயத்துக்கு போறது தப்பு கிடையாது, ஜெபத்துல கலந்து கொள்வது தப்பு கிடையாது, அதே போல காணிக்கை கொடுப்பதும் தப்பு கிடையாது. எல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நம்முடைய குடும்பத்துல நல்லது நடக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும். ஒரே கெட்டது, எப்ப பார்த்தாலும் கெட்ட செய்தியா வருது. நல்ல செய்திய கேட்க முடியல. ஐயோ, இத்தனை வருஷம் ஆயும் என்னுடைய வாழ்க்கையில நல்ல செய்தியை கேட்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் நமக்குள்ள இருக்குதே தவிர வேற எந்த ஆதங்கம் நமக்குள்ள இல்ல. நல்லது நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, கெட்டதுதான் நடக்குது. ஏன் என்று சொல்லி நல்ல அழகா சொல்லுகிறார். அதாவது ஒரு சபைக்கு நாம் வருகிற நாம் எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது நடக்கும் சொல்லி வசனம் சொல்லுங்க. அதாவது அந்த வசனத்தை முழுவதாய் நீங்க வாசித்து பார்த்தனா ஒரு மனுஷன் கிரிகளிலே அதாவது செயல்ல காண்பிச்சாதான் அவன் ஆசை நல்லது, அவனுடைய குடும்பத்துக்கு நல்லது வரும். செயல்ல காட்டாவிட்டால் நல்லது கிடையாது என்று வேதம் சொல்லுது. அதாவது அந்த வசனம் சொல்லுது, ஒருவன் வஸ்திரம் இல்லாம ஒருத்தன் வரானா.
யார்கிட்ட வராங்க? ஒரு சபையில இருக்கிற ஒரு ஒரு விசுவாசி, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இடத்துல ஒருத்தர் வஸ்திரம் இல்லாம வராங்க. எப்படி வராங்க? வஸ்திரம் இல்லாம. ஒருத்தங்க ஆகாரம் இல்லாம வராங்க. அப்ப அப்படி வர்றவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அத சொல்றதானது, நீ உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்க சமாதானத்தோடு போங்க. வஸ்திரம் இல்லாம வரவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? சமாதானத்தோடு போங்க, குளிர் காய்ந்து போங்க. பசியா வரவனை பார்த்து என்ன செய்யுங்க? நீங்க என்ன செய்யுங்க? சமாதானத்தோடு போங்க, குளிர் காய்ந்து போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கோம்? சபையில இருக்கிறோம், ஆண்டவருக்கு விசுவாசியா இருக்கிறோம். ஆனா குடும்பத்துல நல்லது ஏன்? காரணம் என்னன்னா, பசியா வரவனுக்கு நீங்க சமாதானத்தோடு போங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படி சொல்றது பிரயோஜனம் கிடையாது. அதே போல ஒருத்தர் வஸ்திரம் இல்லாம வரனா, நீங்க பாட்டு நிர்வாணியா போங்க, உங்களுக்காக நினைச்சேன் ஜெபம் பண்றேன்னு சொல்றது பிரயோஜனம் கிடையாது. நிர்வாணத்தை மூடுவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அல்லேலூயா. உடனே ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும், அதான் முறை. அதை இல்லாம வஸ்திரம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்க சமாதானத்தோடு போங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இது நல்லது கிடையாது. இது நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது சேர்க்காது. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நான் நல்லது செய்யணும். நம்ம கேட்கிறோம், நல்லது செய்யுங்க, நற்கிரிகளை செய்யுங்கன்னு சொல்லி நல்லா கேட்கிறோம். ஆனா அதை செயல்ல கொண்டு வருது கிடையாது. செயல்ல கொண்டு வராதனாலதான் நம்முடைய குடும்பத்துல நல்லது நடக்கல. இந்த சபையில யாக்கோப்பு சபையை குறித்து, சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, வஸ்திரம் இல்லாம வரவங்களை பார்த்து நீங்க என்ன செய்ய? குளிர் காய்ந்து போங்க, சமாதானத்தோடு போங்கன்னு சொல்றாங்களாம். அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்காமலால முடியல. அல்லேலூயா. அப்படின்னா எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்? ஆண்டவர் எப்படி நமக்கு நல்லது செய்வார்? அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும். நாம என்ன செய்யணும்? நல்லது நற்கிரிகளை செய்யணும், நல்லது செய்யணும். ஒருத்தங்க ஆகாரம் இல்லாமல் வராங்களா, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாம வராங்களா, அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும். நற்கிரிகளை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படணும், நற்கிரிகள் செய்யணும். வாயால சொல்லக்கூடாது. இன்னும் ஒருபடி சொன்னா நிறைய பேர் வாயால தான் பேசுவாங்க, செயல்ல. அதாவது கை கர்ணக்கிழங்கு, அதாவது வாய் வாழைப்பழமா, கை கர்ணக்கிழங்கு. வாய் நல்லா பேசணும், ஏப்பா நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நான் அப்படி உதவி பண்ணுவேன், இப்படி உதவி பண்ணுவேன், நான் அவ்வளவு செய்வேன்னு சொல்லுவாங்க. வாயால மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனா செயல்ல காட்ட மாட்டாங்க. அப்படி செயல்ல காட்டாததுனாலதான் குடும்பத்துல நல்லது நடக்க மாட்டேங்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க மாட்டேங்குது. வாயால சொல்லுகிற நாம் அதை செயல்படுத்தணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதனால நாம் என்ன வாயால பேசக்கூடாது, செயல்ல நாம் காட்ட வேண்டும். அதைத்தான் இங்கே யாக்கோப்பு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நாம் பல வருஷம் சபைக்கு போகலாம், ஆண்டவரை பல வருஷமா தேடலாம், ஆனா நம்ம குடும்பத்துல ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது? காரணம் என்னன்னா, நாம் வாயால மாத்திரம் தான் பேசுறோமே தவிர செயல்ல ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க. அல்லேலூயா. நல்லது செய்யணும், செயல்ல செயல்படணும். இன்னும் சொல்ல போனா செயல்படணும், வாயால சொல்லக்கூடாது, கிரியல்ல நம்ம காட்டணும். அதுதான் உண்மை, அதுதான் உத்தமம், அதுதான் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லதை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில நல்லதை கொண்டு வரும். நாம் செயல்படாமல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்துல நல்லது நடக்காது. நாம 24 நாள் ஜெபம் பண்ணாலும் சரி, இல்ல 40 நாள் உபவாசம் பண்ணாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்காது. அல்லேலூயா. உபவாசம் என்ன? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா உபவாசம். இல்லாதவங்களுக்கு அதை விட்டுட்டு நான் உபவாசம் இருக்க, உபவாசம் என்ன பிரயோஜனம்? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. அல்லேலூயா. இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு காரணம் சொல்றோம். என்ன சொல்றோம்? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, அவங்க உழைச்சி படைச்சுப்பாங்க, காரணம் சொல்றோம். இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்லிதான் பைபிள் சொல்லுது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்.
அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல சாக்கு போக்கு நாம் சொல்லக்கூடாது. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், செயல்ல நாம் வெளிப்படணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் முழுமையாய் நிறைவேறிச்சு. அதுக்கு காரணம் தெரியுமா? செயல்பட்டான். அல்லேலூயா. எப்பொழுது அவன் செயல்பட ஆரம்பிச்சானோ அப்பொழுதுதான் அவன் முழுமையான வாக்குத்தத்தத்துக்கு முழுமையாய் சொந்தக்காரனாய் மாறினான். அதாவது ஆண்டவர் ஈசாக்கை பலியிட கொண்டு வர சொல்றார். என்ன சொன்னாரு? பலியிட ஈசாக்க பலியிட கொண்டு வானாரு. ஆனா இத யாக்கோபு அதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லல. பலியிட கொண்டு வந்தது மாத்திரமல்ல, விறகு கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அதன் மேலே தன்னுடைய மகனா இருக்கிற ஈசாக்க படுக்க சொன்னான். படுக்க சொல்லிட்டு தன்னிடத்தில் இருந்த கத்தி எடுத்து எரிசிதான், ஓங்கி எரிசிதான், வெட்ட வந்தான். அல்லேலூயா. என்ன செய்தான்? படுக்க போட்டுட்டு அந்த கட்டையின் மேலே அடுக்கி வைத்த கட்டையின் மேலே படுக்க போட்டுட்டு அந்த அவன் வைத்திருந்த கத்தி எரிசிதான், ஓங்கினான். அதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, என்ன செய்ய? பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் செயல் என்ன காணப்பட்டான். வாயினால மாத்திரம் ஆண்டவரே நான் பலி செலுத்துவேன்னு சொல்லி வாயால மாத்திரம் சொல்ல, செயலிலும் தன்னை வெளிப்படுத்தினான். அப்படி செயல்படுத்தினால் அவன் வாக்குத்தத்த எல்லா வாக்குத்தத்தமும் முழுமையாக நிறைவேறினது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்கணும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? செயல்படணும். வாயால மாத்திரம் பேசக்கூடாது. நான் அவங்களுக்கு செய்வேன், இவங்களுக்கு செய்வேன், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி வாயால மாத்திரம் செய்யக்கூடாது. செயல்ல காட்டணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் அதுதான் பார்க்கிறார். அல்லேலூயா. உபவாசத்தை குறித்து பார்க்கும்போது உபவாசம் என்பது வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுப்பது, ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது. இதுதான் உண்மையா உகந்த உபவாசம் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்ல வார்த்தை. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்ய? உபவாசம் சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம வைக்காம இருக்கிறோம். அது தப்பு கிடையாது, தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதே கிடையாது. அப்படின்னா அந்த உபவாசம் பூரணமாக நம்ம ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கிறோமா, அந்த ஒரு நாள் 3 நேரம் சாகாரத்தை செய்யுங்க, யாருக்காவது கொடுங்க. 3 நேரம் சாப்பிடாம இருக்கிறோம், 3 நேரம் ஆகாரத்தை வேற யாருக்காவது கொடுங்க. இல்ல ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கீங்களா, அந்த ஒரு நேரம் ஆகாரத்தை வேற யாருக்காவது கொடுங்க. இல்லாதவங்களுக்கு, ஆகாரம் இல்லாமல் காணப்படுறவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அதுதான் உகந்த உபவாசம். இல்ல 40 நாள் உபவாசம் இருக்கீங்களா, 40 நாள் யாருக்காச்சும் ஆகாரத்தை கொண்டு போய் கொடுங்க. அதுதான் உண்மையான உபவாசம். அதை விட்டுட்டு நீங்க சாப்பிடாம மட்டும் உட்கார்ந்தா அது உபவாசம் கிடையாது. அல்லேலூயா. அதனால இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது தான் உண்மையான உபவாசம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், நற்கிரிகளை என்ன செய்யணும்? செய்யணும். அது செயல்ல காட்டணும். வாயால மாத்திரம் பேசக்கூடாது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் வேதத்திலே. அதாவது ஒரு மனுஷன், அதாவது எருசலேமில இருந்து எரியோவுக்கு போனானா. எங்க போனா? நல்லா கவனிக்க கொஞ்சம். எருசலேமில இருந்து எரியோவுக்கு போனானா. எருசலேமை விட்டு எரியோவுக்கு போகிறான். அப்படி போகிற வழியில திருடர்கள் கையில அகப்பட்டான். யார் கையில? திருடர் கையில அகப்பட்டான். அகப்பட்ட உடனே அவனை பிடிச்சி அவன் இருந்த எல்லாவற்றையும் புடுங்கிட்டு அவனை போட்டுட்டு போயிட்டாங்க. அவன் குத்துயிரான், உயிருக்கு போராடுகிற அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷன் நினைச்சாங்க படுத்திருக்கிறான், கிடக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வேளையிலே அங்க இருந்து ஒரு ஆசாரியன் வந்தாங்க. யாருந்தா? ஆசாரியன். ஆசாரியன் யாரு தெரியுமா? அதாவது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர், அதாவது பிரதான ஊழியக்காரர்கள், அதாவது தலைமை போதகன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க. இப்படி பிரதான ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தவர் என்ன செய்ய? அந்த அடிப்படையில் கிடக்கிற மனுஷனை பார்த்து விட்டு அவர் பாடு போயிட்டார்.
இப்படி இருந்தா நல்லது நடக்குமா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் குத்துயிராக கிடக்கிறான், உயிருக்கு போராடி கிடக்கிறான். இவர் என்ன செய்யறாரு? இவர் ஊழியக்காரர். ஆனா இவர் என்ன செய்யறாரு? அவர் பார்த்துட்டு போயிட்டாரு. எங்க போயிருப்பாரு? அவரு ஊழியம் தான் செய்ய போயிருப்பாரு. ஒண்ணு வீட்டுல போய் ஜெபம் பண்ண போயிருப்பாரு, இல்ல சர்ச்சில போய் ஜெபம் பண்ணுவாரு. இப்படி ஜெபம் பண்ண தான் செய்வாரு. வேற எதுவும் அவருக்கு வேற எதுவும் வேலை கிடையாது. பிரதான ஆசாரியருக்கு வேலைன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? வேலை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்போது நல்ல கர்த்தருக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க. இதான் வேலை அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்படி அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்யல? அடிபட்ட கிடந்த மனுஷனை பராமரிக்கல, அவனை விட்டுட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. இது செயல்படுகிற காரியமா? அவர் வாயினால சொல்லிருப்பாரு, நிறைய பிரசங்கம் பண்ணிருப்பாரு, பைபிளை படிச்சு பைபிளை பத்தி சொல்லிருப்பாரு, நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க சொல்லிருப்பாரு. ஆனா அவரு செய்யல. அல்லேலூயா. செய்யாம போயிட்டார். அல்லேலூயா. அதனால வாயினால நாம் சொல்லக்கூடாது, செயல்ல நாம் என்ன செய்ய காட்ட வேண்டும். இவன் செயல்ல காட்டல. இந்த ஆசாரியன் செயல்ல காட்டாம அவர் பாட்டு பார்த்துட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அதற்கு பின்னாடி இன்னொருத்தர் வர, யார் தெரியுமா? அவரும் லேவியன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் ஊழியக்காரர். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறை சொல்லல. ஆனா இன்னைக்கு ஊழியம் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நடக்குது. ஊழியக்காரர்கள் நிறைய இருக்காங்க, தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஊழியக்காரர் இருப்பது பிரயோஜனம் கிடையாது. அதாவது எல்லா ஊழியக்காரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, வாங்கி ஊழியம் செய்யணும் நினைக்கிறாங்களே தவிர கொடுத்து ஊழியம் செய்யணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. கொடுத்து அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஊழியம் செய்வதற்கு யாருமே இன்னைக்கு இல்ல. அந்த காலத்துல ஊழியம் செய்தவர்கள் இல்லாதவர்கள் கொடுத்து ஊழியம் செஞ்சாங்க. இன்னும் ஒரு படி சொன்னா, பவுல் ஊழியம் செய்த காலத்துல அவர் என்ன செய்யறா? அவர் சொல்றாரு, வாங்குவதை பார்ப்பதிலும் கொடுப்பதே நலம் என்று சொல்லி அவர் கொடுத்துதான் ஊழியம் செஞ்சார். ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கோ ஒரு பட்டணத்துக்கோ போறாருன்னு வச்சுக்கோங்க பவுல். அப்படி போகிற அந்த பட்டணத்துல அவருக்கு காணிக்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்ட ஜனங்கள் வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்ட ஜனங்களா இருந்தா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உடனே பக்கத்துல வேலைக்கு போயிடுவார். அவர் முழு நேரமா ஊழியம் செய்யறது தான். முழு நேரமா ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் என்ன செய்வார்னா, அங்க வருகிற விசுவாசிகள் கஷ்டப்படுறவங்க காணிக்க கொடுக்காதல இருந்தா இவரு போஷிக்கப்படணும். யாரு? இவரு சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? இவரு சாப்பிடணும். அப்போ இவரு சாப்பிடணுங்கக்கா என்ன செய்வார்னா, இவர் வேலை செய்வார். ஏன்னா ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படுத்த கூடாது, இல்லாதவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இவர் வேலை செஞ்சு அந்த ஊழியத்தை செய்வாராம். இதுதான் பவுலுடைய ஊழியம். அல்லேலூயா. இப்படி கொடுத்துதான் எல்லாரும் ஊழியம் செய்தார்கள். ஆனா இப்ப கொடுத்து யாருமே ஊழியம் செய்யறது கிடையாது. ஜனங்கிட்ட வாங்கி ஊழியம் செய்யறதா இன்னைக்கு அநேகம். அல்லேலூயா. வாங்கி ஊழியம் செய்யறது அதாவது தவறுன்னு சொல்லல. ஆனா இல்லாதவங்ககிட்டயும் வாங்கி என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. அதுதான் தவறு. இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுத்து ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுத்து, அப்படியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன செய்யறாங்கன்னா, உடனே சபையில ஒரு அறிவு போடுறாங்க. என்ன அறிவுனா, அதாவது இந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக யாராவது உதவி செய்து கேட்டு வாங்குறாங்க. அப்படி கேட்டு வாங்கினதான் உதவி செய்யறாங்க. இவங்களா கையில இருந்து யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களை குறை சொல்லல. ஆனா இப்படிலாம் என்ன செய்ய, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. அதனால இன்னைக்கு ஊழியக்காரன் முழுவதும் இன்னைக்கு அநேக நிறைய ஊழியக்காரங்க செய்யறாங்க. சில ஊழியக்காரங்க செய்யாம ஊழியம் செய்ய, இது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யணும் தெரியல. அதனால கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இல்லாதவர்களுக்கு உதவி செய்துதான் ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் செயல்படுகிற ஊழியம். இப்படி செயல்படுகிற உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்லது நடக்கும். அல்லேலூயா. இங்கே நல்லா கவனிக்கணும். இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் அவனை பார்த்துவிட்டு அவனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல. அல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாம் கண்டிப்பா நல்லா பிரசங்கம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா பேசியிருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் உதவி செய்யல. அததான் யாக்கோபு சொல்லுகிறார். இன்னைக்கு சபையில வர்றோம்,
சபையில தான் இருக்கிறோம், வேத வசனத்தை நல்லா கேட்கிறோம், இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதுவும் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யுங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், ஆனா நற்கிரிகளை செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் செய்யறோம். யாருக்கு செய்யறோம்? நம்ம குடும்பத்துக்கு செய்யறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறோம். ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யறது கிடையாது. அதை சொல்லதான் செய்வோம், ஆனா செய்ய மாட்டோம். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மத்தவங்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லாதவங்களுக்கு போய் உதவி செய்ய மத்தவங்களுக்கு சொல்லுவோம், மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அப்படி செயல்படாமதான் இந்த சபையில இந்த ஆலயத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய குடும்பத்துல நல்லது நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வாயினால மாத்திரம் பேசக்கூடாது, அந்த செயல்னால காட்டணும். நற்கிரிகளை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அல்லேலூயா. செயல்படுறீங்களா? இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் செயல்ல காட்டல, அப்படியே போயிட்டாங்க. ஆனா இன்னொரு மனுஷன் வரான். யார் தெரியுமா? சமாரியன் என்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. சமாரியன்னா யார் தெரியுமா? அதாவது அந்த காலத்துல யூதர் இவங்கெல்லாம் இருந்த அந்த காலத்துல சமாரியன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியில ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? தாழ்ந்த ஜாதியில உள்ள மனுஷன். இந்த சமாரியன் இடத்துல யூதர்கள் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. என்ன வாங்கி? எதுவுமே, எந்த உதவியுமே இந்த சமாரியனுடைய கையில வாங்க மாட்டாங்க. யூதர்கள் அப்படி ஜாதி பார்ப்பார்கள். அப்படி ஒரு தாழ்ந்த ஒரு ஜாதி உள்ள ஒரு மனுஷன் தான் இந்த சமாரியன். அப்படிப்பட்ட ஒரு சமாரியன் அந்த இடத்துல வருகிறான். வரும்பொழுது அடிபட்டு கிடக்கிற அந்த மனுஷனை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனால முடியல, அவனை தாண்டி போக முடியல. உடனே அந்த இடத்துல நிப்பாட்டி அவனுடைய வந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு அவனுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவி செய்து அவன் வந்த வண்டியிலே ஏற்றி கொண்டு ஒரு சத்திரத்தை கொண்டு போய் விட்டான். அல்லேலூயா. விட்டது மாத்திரம் இல்ல, அந்த சத்திரக்காரன் அந்த சத்திரத்துல கொண்டு விட்டு அந்த சத்திரத்தை யாருக்காக அவன் கூப்பிட்டு, ஐயா இவரை பார்த்துக்கோங்க, நல்ல இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் சந்திக்க, உங்களுக்கு பணம் 2 பணத்தை கொடுத்தாராம். இன்னும் ஏதாவது செலவழிஞ்சா நான் வந்து உங்களுக்கு என்ன செய்றேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சத்திரத்துல கொண்டு போய் விட்டுட்டு தான் அவர் போனாராம். யார் நற்கிரிகளை செய்தவர்? இந்த சமாரியன். அல்லேலூயா. செயல்பட்டவன் சமாரியன், ஆனா செயல்படாதவர் யாரு? ஆசாரியர்கள், லேவியர்கள். அல்லேலூயா. அதே போலதான் யாக்கோபு இந்த யாக்கோபு நிருபத்துல 2வது அதிகாரத்துல மிக தெளிவாக ஒரு சபையில இன்னைக்கு இப்படித்தான் மனுஷர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசாரியர்கள் போலதான், அந்த லேவியர்கள் போலதான் இன்னைக்கு மனுஷர்கள், இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறோம். இப்படி நாம் இருக்கக்கூடாது. இப்படி நாம் எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில நல்லதே நடக்காது. இந்த ஆசாரியனை போல இந்த லேவியனை போல நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நல்லதே நடக்காது. அதனால இந்த சமாரியனை போல மாறுவோம், செயல்ல காட்டுவோம். பேச்சில மாத்திரம் நாம் வெளிப்பட வேண்டாம். பேச்சில வெளிப்படுகிற நாம் இந்த சமாரியனை போல என்ன செய்வோம்? அதாவது நற்கிரிகளை செயல்படுவோம். அல்லேலூயா. இவன் செயல்பட்டான், இந்த சமாரியன் செயல்பட்டான். செயல்பட்டதுனால ஒரு குத்துயிராய் கடந்த அந்த மனுஷன் உயிர் பிழைத்தான். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு திரும்ப அவனுடைய உயிர் கிடைத்தது, அவனுக்கு மறுபடியும் ஒரு ஜீவன் கிடைத்தது. இதுக்கு காரணம் என்ன? இவன் செய்த நற்கிரிகள் செயல்ல வெளிப்பட்டதுனால ஒருவன் உயிரோடு பிழைத்தான். அப்போ செயல்படும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. இன்னொருத்தங்க நம்மளால இன்னொருத்தங்க நல்லா இருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இதே போல சமாரியனை போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்தார். இந்த சமாரியனை போலதான். அல்லேலூயா. அவர் ஜாதி பார்க்கவில்லை, அதாவது எந்த மதத்துக்காரன் என்று பார்க்கவில்லை, அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன், அவன் படித்தவனா படிக்காதவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படி என்று இயேசு பார்க்கவில்லை.
இந்த சமாரியனை போல எந்த பாரபட்சமும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சிலுவையில மரித்தார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்து செயல்பட்டார். அல்லேலூயா. அவர் செயல்ல காமிச்சார். இயேசு கிறிஸ்துவும் செயல்ல காண்பித்தார். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் செயல்ல காண்பிக்கணும். செயல்ல காண்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய என்ன செய்யணும்? நாம் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறோம், தப்பு கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பது தப்பு கிடையாது. அவங்களும் என்ன செய்யறாங்க? அவங்க அந்த ஊழியத்தை நம்பிதான், கர்த்தரை நம்பி வந்திருக்காங்க, ஊழியம் செய்யறாங்க. அவங்க நீங்க கொடுக்கிற காணிக்கிறத என்ன செய்யணும்? அவங்க பிழைக்கணும், தப்பு கிடையாது. ஆனா ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிற நாம், ஆனா அதே போல ஒரு இல்லாத விசுவாசிக்கு கொடுக்க மாட்டேங்க. ஊழியக்காரங்க கொடுக்கிறோம், தசம்பாகம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். ஊழியக்காரர் அந்த மிஷனரிக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க சொன்னோன்னு உடனே அள்ளி கொடுக்கிறோம். ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு ஏழை விசுவாசி, ஒரு இல்லாத ஒரு விசுவாசி இருக்கிறாங்க பக்கத்துல, பக்கத்து வீட்டுல இருக்கலாம், இல்ல சபையில பக்கத்துல இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. மனசு வர மாட்டேங்குது. ஆனா ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரங்க கொடுப்பது தப்பு கிடையாது. அதே போல இல்லாதவர்கள் நம்முடைய சபையில இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அதே போல அக்கம் பக்கத்துல இல்லாதவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இத செயல்ல நீங்க காண்பித்தீர்கள் என்றால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளும் நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. அதனால கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? நற்கிரிகளை வெளிப்படுத்தணும். சபைக்கு வருகிற நாம், கண்டிப்பா ஆலயத்தில் இருக்கிற நாம் எத்தனை வருஷம் வந்திருந்தாலும் சரி, நாம் நற்கிரிகளை என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். இந்த யாக்கோப்பு நிருபத்திலே, அந்த யாக்கோப்பு எழுதின அந்த நிருபத்திலே அங்க இருக்கிற ஆலயத்துல செயல்படுவதற்கு யாருமே இல்ல, செயல்படாத விசுவாசிகள். அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு வாழ்க்கையில நல்லது ஒருபோதும் நடக்காது. அதனால நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நற்கிரிகளை செய்யணும். அந்த சமாரியனை போல, இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார். நீங்கள் நானும் நல்லா இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனும், கிறிஸ்தவங்க மாத்திரம் அல்ல, இந்த பூமியில காணப்பட்ட எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதி மனுஷர்களும் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தான் சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அவர் செயல்ல காண்பித்தார், நற்கிரிகளை செயல்ல வெளிப்படுத்தினார். அதே போல இந்த சமாரியனும் செயல்ல வெளிப்படுத்தினார். நீங்கள் நான் என்ன செய்யணும்? செயல்ல வெளிப்படுத்தணும். வாயினால மாத்திரம் பேசக்கூடாது. இன்றையில இருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் வாயினால இவ்வளவு நாள் பேசினேன், இனி நற்கிரிகளை என்ன செய்வேன்? செயல்படுவோம்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லது நடக்கும். அல்லேலூயா. வேதத்திலே இதை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு மனுஷன், யாரு? ஒரு பணக்கார மனுஷன், அதாவது ஒரு நியாயஸ்தரி. அவனுடைய பெயர் சொல்லப்படல, அவனுடைய ஒரு அட்ரஸ் என்னன்னா நியாயசாஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்யறான்? இயேசு கிட்ட வரான். யாருக்கிட்ட வரான்? இயேசு கிட்ட வரான். ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் போகணும்னா நான் என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? நீர் கொடுத்த அந்த 10 கற்பனைக்கு நான் என்ன செய்யறேன்? கீழ்ப்படுகிறேன். எத்தனை கற்பனை? 10 கற்பனை. 10க்குமே நான் கீழ்ப்படுகிறேன். சிறு வயது முதலே சின்ன பிள்ளையில இருந்து கீழ்படினான். எதுக்கு? 10 கற்பனை. ஆண்டவர் சொல்றார், உடனே உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் வித்துட்டு நேரா போய் தருத்திரத்துக்கு கொடுத்துரு, இல்லாதவங்களுக்கு போய் கொடுத்துருனாரு. உடனே என்ன ஆச்சுன்னா அவன் முகம் அப்படி வேறுபட்டு போச்சு. என்ன ஆயிடுச்சு? முகமே மாறிடுச்சு. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய? எல்லாத்தையும் வித்து தருத்திரத்துக்கு இல்லாதவங்க கொண்டு போய் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு.
இவன் உடனே உன்னுடைய முகமே வேறுபட்டுருச்சான். அல்லேலூயா. ஆனா சொன்னா என்ன சொன்னா, 10 கற்பனைக்கு நான் என்ன செய்யறேன், சின்ன